இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் கிளம்பிய டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்துடன் இணைந்தது. இந்தியாவை சேர்ந்த விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்களும் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு கிளம்பினர். சரியாக 28 மணி நேரம் கடந்து மறுநாள் மாலை 4:30 மணி அளவில் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்தது. பூமியின் சுற்றுவட்டார பாதையில் உள்ள சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சுபான்சு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்களும் 14 நாட்கள் தங்கியிருந்து 7 விதமான ஆய்வுகளை செய்ய உள்ளனர். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஸ்ரீகாந்தை தொடர்ந்து நடிகர் கிருஷ்ணாவை போலீசார் கைது செய்துள்ளனர். கொக்கைன் போதைப் பொருளை பயன்படுத்தியதாக கடந்த 23ஆம் தேதி நடிகர் ஸ்ரீகாந்தை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். அதில் அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் கும்பலை சேர்ந்த பிரதீப் குமார் ஆகியோர் மூலமாக கொக்கைன் போதைப் பொருள் வாங்கியிருப்பது தெரியவந்தது. இந்த கும்பலுடன் நடிகர் கிருஷ்ணாவுக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்த நிலையில் போலீசார் கிருஷ்ணாவின் வாட்ஸ்அப் சாட்டை ஆய்வு செய்தனர். இதில் அந்த கும்பலுடன் மறைமுக வார்த்தைகளால் பேசியது தெரியவந்ததை அடுத்து போலீசார் அவரை கைது செய்தனர். போதைப் பொருள் பயன்படுத்திய விவகாரத்தில் நடிகர் கிருஷ்ணாவை கைது செய்தது குறித்து காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை போலீசார் வெளியிட்ட அறிக்கையில் நடிகர் கிருஷ்ணா கெவின் என்பவரிடம் போதைப் பொருட்கள் வாங்கி பயன்படுத்தியது குறித்த உரிய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாகவும் போதைப் பொருள் உட்கொள்பவருடன் வாட்ஸ்அப் குழுக்களில் இணைந்து அது தொடர்பாக கருத்து பரிமாற்றங்கள், போதைப் பொருள் உட்கொள்ளும் இடம், நேரம் ஆகியவற்றை கிருஷ்ணா பகிர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விசாரணை சாட்சியங்கள் அடிப்படையிலேயே நடிகர் கிருஷ்ணாவும் கெவினும் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஊரவஞ்சனை காட்டும் மத்திய அரசால் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை மறைக்க முடியவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று திறந்து வைத்தார். மேலும் 1 லட்சம் பயனாளிகளுக்கு 273 கோடியே 83 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டை கடந்த காலங்களில் ஆட்சி செய்த அதிமுக அரசை காட்டிலும் திராவிட மாடல் அரசு மீட்டெடுத்ததாக கூறினார். அண்ணா பெயரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடமானம் வைத்துவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அண்ணா பெயரை உச்சரிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் அவரது மகனுக்கும் அருகதை இருக்கிறதா என கேள்வி எழுப்பியுள்ளதுடன் கமிஷன் கலெக்ஷன் என ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் அமைச்சர் பெரியார் அண்ணா குறித்து பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் விமர்சித்துள்ளார். மேலும் 4 ஆண்டுகள் ஆட்சியில் மக்களுக்கு ஒன்றுமே செய்யாமல் போட்டோஷூட் செய்தும் மேடை போட்டு அரசு விழா என்ற பெயரில் அதிமுக பற்றியே பேசி புலம்பிக் கொண்டிருப்பதாகவும் சாடியுள்ளார். பாஜக பாமக இருக்கும் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கம் வகிக்காது என திருமாவளவன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தொகுதி எண்ணிக்கை பற்றி எந்த பிரச்சனையும் வந்ததில்லை எனவும் முருக பக்தர்கள் மாநாடு மோடி பக்தர்களின் மாநாடாக நடைபெற்றதாக விமர்சித்தார். மேலும் திமுக கூட்டணிக்கு பாமக வந்தால் விசிக திமுக கூட்டணியில் நீடிக்குமா என்ற கேள்விக்கு அப்படி நிலை வந்தால் அப்போது பார்க்கலாம் என தெரிவித்தார். பாஜக அதிமுக கூட்டணிக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை. 2026 தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லை தொகுதி காங்கிரஸ் எம்பி ராபர்ட் புரூஸுக்கு எதிரான தேர்தல் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சாட்சியளித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கூட்டணிக்குள் பிரச்சனை என கனவிலும் கூட நினைத்து பார்க்க வேண்டாம் என்றார். மேலும் பாஜக நிர்வாகிகள் பட்டியல் விரைவில் வெளிவரும் பொறுத்திருக்க வேண்டும் என தெரிவித்தார். கோவை நீலகிரி மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு கோவை மற்றும் நீலகிரியில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு 31.24 டிஎம்சி நீரை காவிரி வழியாக கர்நாடகா திறக்க வேண்டுமென காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழு உத்தரவிட்டுள்ளது. காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழுவின் 117வது கூட்டம் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, கர்நாடக மாநில பிரதிநிதிகள் பங்கேற்றனர். அப்போது உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழகத்திற்கு ஜூலை மாதம் வழங்க வேண்டிய 31.24 டிஎம்சி நீரை திறக்கவில்லை என தமிழக பிரதிநிதிகள் தெரிவித்தனர். அப்போது நீதிமன்ற உத்தரவின்படி தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 31.24 டிஎம்சி நீரை கர்நாடகா தடையின்றி வழங்க வேண்டுமென காவிரி ஒழுங்காற்றுக் குழு உத்தரவிட்டது. மேலும் காவிரி நீர் மேலாண்மை ஆணைய 41வது கூட்டம் நாளை நடைபெற உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அரசு ஒப்பந்த கட்டுமான பொருட்களின் விலை நிர்ணய பட்டியலை 2 வாரங்களில் வெளியிட உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணையிட்டுள்ளது. அரசு ஒப்பந்ததாரர்களுக்கான கட்டுமான பொருட்களின் 2025-2026 ஆண்டிற்கான விலை நிர்ணய பட்டியலை வெளியிடக் கோரி புதுக்கோட்டையைச் சேர்ந்த சுப்ராம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஸ்ரீமதி ஏப்ரல் மாதம் வெளியிட வேண்டிய விலை நிர்ணய பட்டியலை ஏன் இன்னும் வெளியிடவில்லை என கேள்வி எழுப்பியதுடன் விலை நிர்ணய பட்டியலை 2 வாரத்தில் வெளியிட வேண்டுமென உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். நெல்லை தொகுதி காங்கிரஸ் எம்பி ராபர்ட் புரூஸுக்கு எதிராக தொடர்ந்த தேர்தல் வழக்கில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். கடந்த 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் நெல்லை தொகுதியில் ராபர்ட் புரூஸ் வெற்றி பெற்றதை எதிர்த்து பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நயினார் நாகேந்திரன் ஆஜராகி சுமார் 1 மணி நேரம் சாட்சியம் அளித்தார். தொடர்ந்து வழக்கு விசாரணை ஜூலை 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிடப்பட்டது. இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் அதிமுக என்ற கட்சியே இருக்காது என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். நாகை, கீழ்வேளூர், வேதாரண்யம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான திமுக பாகநிலை முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் திமுக மீண்டும் வெற்றி பெற்றால் அதிமுக என்ற கட்சியே இருக்காது என்றும், அரசியலில் புதிதாக வரும் நடிகர்களை பற்றி கவலை இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். நியாய விலை கடை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாமல் இருப்பதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக்கு வந்து 50 மாதங்களுக்கு மேலாகிவிட்ட நிலையில் இன்று வரை வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என கூறியவர், நியாய விலை கடைகளின் அனைத்தையும் ஒரே துறைக்குள் கொண்டு வராதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் மக்களை நம்ப வைத்து கழுத்தறுக்கும் துரோகத்தை திமுக செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்திற்கு வரக்கூடிய வாகனங்களை தீவிர சோதனை செய்த பின்னரே காவல்துறையினர் உள்ளே அனுமதித்தனர். சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை இன்று 2வது நாளாக தொடர்ந்து நடைபெற்றது. கடலோர மாவட்டங்களில் சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை நேற்று மாலை 6 மணிக்கு தொடங்கிய நிலையில் 36 மணி நேர இந்த ஒத்திகை நிகழ்ச்சி இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. தமிழ்நாட்டில் 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு இலவச மிதிவண்டி வழங்க ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது. 11ஆம் வகுப்பு பயிலும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு 5,26,745 மிதிவண்டிகளை இந்தியாவிற்குள் உற்பத்தி செய்யும் உற்பத்தியாளர்களிடமிருந்து நிரந்தர விலை ஒப்பந்த அடிப்படையில் மின்னணு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது. 2025-2026ஆம் ஆண்டிற்கு வழங்கும் பொருட்டு மின்னணு ஒப்பந்த புள்ளி மூலம் மிதிவண்டிகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளது. அரசுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள சீமை கருவேல மரங்களை தனியார் நிறுவனம் அகற்ற இடைக்கால தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் உளுமத்திமடை பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதிகளில் சீமை கருவேல மரங்களை அகற்ற தனியார் தொண்டு நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கிய உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என அம்மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள், அரசின் பொது இடங்களில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்ற தனியாருக்கு எப்படி அனுமதி வழங்க முடியும் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் வழக்கு தொடர்பாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர், திருச்சூழி தாலுகா தாசில்தார் ஆகியோர் பதிலளிக்க மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் சாலையில் ஓடிய மழை வெள்ளத்தால் கட்டுப்பாட்டை இழந்த கார் கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. நாகர்கோயிலில் இடைவிடாது வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்நிலையில் நாகர்கோயில் அருகே உள்ள ராகவேந்திரா கோயிலுக்கு மணிகண்டன் என்பவர் மனைவியுடன் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது சாலை முழுவதுமாக வெள்ளநீர் கரைபுரண்டு ஓடியதால் பாதை தெரியாமல் நிலை தடுமாறிய கார் பரக்கின்கால் கால்வாயில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இதனை கண்ட பொதுமக்கள் நீருக்குள் மூழ்கியிருந்த காரில் இருந்து கணவன் மனைவியை பத்திரமாக மீட்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அடிப்படை வசதி செய்து தரக்கோரி அமைச்சர் ராமச்சந்திரனிடம் கிராம மக்கள் முறையிட்டனர். சின்ன ஓடைப்பட்டி கிராமத்தில் நியாய விலைக் கடை கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டு விழாவில் அமைச்சர் ராமச்சந்திரன் பங்கேற்றார். அப்போது அவரிடம் அப்பகுதி மக்கள் தங்கள் பகுதியில் அங்கன்வாடி மையம் அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதேபோல நல்லமுத்தன்பட்டி கிராம மக்கள் குடிநீர் சுகாதாரமின்றி உப்பு தண்ணீர் கலந்து வருவதாக குற்றம் சாட்டினர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என அமைச்சர் ராமச்சந்திரன் உறுதியளித்தார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மானிய விலையில் இயந்திரங்கள் வழங்கும் விழா துவங்க காலதாமதம் ஆனதால் உணவு தண்ணீர் இன்றி பயனாளிகள் சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த அவலம் அரங்கேறியுள்ளது. வேளாண்மை பொறியியல் துறை சார்பாக பயனாளிகளுக்கு மானிய விலையில் இயந்திரங்கள் உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் காலை 8 மணி முதலே பயனாளிகள் விழா நடைபெறும் வளாகத்தில் காத்திருந்தனர். மதியம் 2 மணி ஆகியும் நிகழ்ச்சி துவங்கப்படாததால் சுமார் 6 மணி நேரமாக உணவு தண்ணீரின்றி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இலங்கை நபர் குறித்து அந்நாட்டு தூதரக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா என விளக்கமளிக்க புழல் சிறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குற்ற வழக்கில் கடந்த 2020ஆம் ஆண்டு கைதாகி புழல் சிறையில் உள்ள இலங்கையைச் சேர்ந்த சுதாந்தன் என்பவர் தனது கைது குறித்து இலங்கை தூதரகத்திற்கு தகவல் தெரிவிக்கவில்லை என தொடர்ந்த வழக்கில் நீதிபதி அரசுக்கு கேள்வி எழுப்பினார். மேலும் தூதரக அதிகாரிகளை சந்திக்க அனுமதி கோரிய மனுவுக்கு பதில் அளிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். அகமதாபாத் விமான விபத்திலிருந்து மீட்கப்பட்ட கருப்பு பெட்டி ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக மத்திய விமான போக்குவரத்து துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் கருப்பு பெட்டிகள் கடந்த 24ஆம் ஆண்டு முழு பாதுகாப்புடன் அகமதாபாத்திலிருந்து டெல்லிக்கு இந்திய விமானப்படை விமானம் மூலம் கொண்டு வரப்பட்டது. முன்பக்க கருப்பு பெட்டி அதே நாளில் டெல்லி ஆய்வகத்தை வந்தடைந்தது என்றும் பின்புற கருப்பு பெட்டி 2வது குழுவால் கொண்டு வரப்பட்டு DGAAIB ஆய்வகத்தை அடைந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளை தடுக்கும் வகையில் அனைத்து நடவடிக்கைகளும் உள்நாட்டு சட்டங்கள் மற்றும் சர்வதேச கடமைகளுக்கு இணங்க ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் முழுமையாக கருப்பு பெட்டி எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹிந்தி இந்தியாவின் அனைத்து மொழிகளுக்கும் நண்பன் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் அலுவலக மொழித்துறையின் 50வது ஆண்டு விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று பேசினார். அப்போது இந்தியாவின் எந்த ஒரு மொழிக்கும் ஹிந்தி எதிராக இருக்க முடியாது எனவும் எந்த ஒரு மொழிக்கும் எதிர்ப்பு இருக்கக்கூடாது என தெரிவித்தார். மேலும் இந்திய மொழிகளை உயிருடன் வைத்திருப்பது முக்கியம் என கூறிய அவர் வரும் நாட்களில் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ மொழிகளை வளப்படுத்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என கூறினார். மொழி அடிப்படையில் மக்களை பிரிக்க பாஜக முயற்சிப்பதாக சிவசேனா கட்சித் தலைவர் உத்தவ் தாக்கரே குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்மொழிக் கொள்கை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக பேசிய உத்தவ் தாக்கரே எந்த ஒரு மொழிக்கும் தாங்கள் எதிரானவர்கள் அல்ல என்றும் எந்த ஒரு மொழியையும் திணிப்பதை அனுமதிக்க மாட்டோம் எனவும் தெரிவித்தார். மேலும் மொழி எமர்ஜென்சியை அமல்படுத்திய ஆளுங்கட்சிக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் கூறினார். அலைபேசியில் ஒலிக்கும் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வை நீக்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒருவர் மற்றொருவரை அலைபேசியில் அழைத்தால் இணையதள குற்றவாளிகளிடமிருந்து எச்சரிக்கையாக இருங்கள் என்ற இணையதள மோசடி குறித்த விழிப்புணர்வு ஒலி வரும். ஒரு நாளைக்கு பல தடவை இது வருவதால் தங்களுக்கு இடையூறாக இருப்பதாக பொதுமக்கள் இணையதளத்தில் புகார் அளித்தனர். இந்நிலையில் தினமும் 2 முறை மட்டுமே சைபர் கிரைம் தொடர்பான விழிப்புணர்வு ஒலிக்கும் நடவடிக்கை விரைவில் அமல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விழிப்புணர்வை முழுமையாக நீக்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆந்திர மாநிலம் ரங்காரெட்டி அருகே ரீல்ஸ் மோகத்தில் ரயில் தண்டவாளத்தில் கார் ஓட்டிய பெண்ணை போலீசார் கைது செய்தனர். பெண் ஒருவர் ரீல்ஸ் எடுப்பதற்காக நாகுலபள்ளி சங்கரபள்ளி ரயில் தண்டவாளத்தில் காரில் வேகமாக சென்றார். நாகுலபள்ளி அருகே பொதுமக்கள் காரை தடுத்து நிறுத்திய நிலையில் ஆத்திரமடைந்த அந்த பெண்
தான் வைத்திருந்த கத்தியை எடுத்து மிரட்டியதாக தெரிகிறது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த பெண்ணை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். பாலருவி எக்ஸ்பிரஸில் 3 அடுக்கு ஏசி பெட்டி இணைக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கேரள மாநிலம் பாலக்கோட்டிலிருந்து தூத்துக்குடிக்கு செங்கோட்டை, தென்காசி, பாவூர்சத்திரம் வழியாக பாலருவி எக்ஸ்பிரஸ் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரயிலில் விரைவில் 3 அடுக்கு ஏசி பெட்டி ஒன்று இணைக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த மாற்றமானது வரக்கூடிய ஜூலை 4ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் போக்குவரத்து ஸ்தம்பிக்கும் வகையில் விதிகளை மீறி நடு ரோட்டில் நிறுத்தப்பட்டிருந்த காவல் அதிகாரி வாகனத்திற்கு அபராதம் விதித்து அப்புறப்படுத்திய பெண் போக்குவரத்து போலீசுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. புதுக்கோட்டை மாநகராட்சியில் மக்கள் நடமாட்டம் அதிக அளவில் காணப்படும் கீழராஜ வீதியில் போலீஸ் என்ற ஸ்டிக்கர் ஒட்டிய சொகுசு கார் ஒன்று நடு ரோட்டில் அதிலும் நோ பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்தப்பட்டிருந்தது. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பொதுமக்கள் கூறியும் வாகனத்தை எடுக்காமல் கார் ஓட்டுநர் அலட்சியமாக அமர்ந்திருந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து பெண் போலீஸ் ஓட்டுநரை கண்டித்து அபராதம் விதித்ததோடு காரை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தார். காவல் அதிகாரியின் வாகனம் என்றாலும் துணிச்சலுடன் அபராதம் விதித்து நடவடிக்கை எடுத்த பெண் காவலருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அரசு பள்ளியில் வழங்கப்பட்ட மதிய உணவில் பல்லி இருந்ததால் மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கேவிக்குப்பம் அடுத்த பிலாந்திப்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வழக்கம் போல மாணவர்களுக்கு மதிய உணவாக புளி சாதம் வழங்கப்பட்டது. அதில் 8ஆம் வகுப்பு பள்ளி மாணவனுக்கு வழங்கப்பட்ட உணவில் பல்லி கிடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து சுகாதாரத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மருத்துவ குழுவினர் 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை பரிசோதனை செய்தனர். இதுகுறித்து கேவிக்குப்பம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அடையாறில் 2 லாரிகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சென்னை அடையாறு புற்றுநோய் மையம் எதிரே அடையாறு நோக்கி சென்ற கழிவுநீர் லாரியும் கோட்டூர்புரம் நோக்கி சென்ற சிமெண்ட் கலவை லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் கழிவுநீர் லாரி ஓட்டுநர் படுகாயங்களுடன் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் கலவை லாரி தலைக்குப்புற கவிழ்ந்ததில் அதிலிருந்து ஆயில் கசிந்து சாலை முழுவதும் பரவியதால் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கீழே விழுந்து விபத்தில் சிக்கினர். சென்னை கோயம்பேடு அருகே அரசு பேருந்து மோதி கார் சேதமானதாக கூறி கார் ஓட்டுநர் அரசு ஓட்டுநர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கோயம்பேடு அருகே சாலையில் திரும்பிய போது அரசு பேருந்து திடீரென நின்றதால் பின்னால் வந்த கார் பேருந்து மீது மோதியது. இதில் காரில் சிறிய சேதங்கள் ஏற்பட்ட நிலையில் கார் ஓட்டுநர் அரசு பேருந்து ஓட்டுநரை அவரது இருக்கையில் வைத்தே சரமாரியாக தாக்கியுள்ளார். இதனையடுத்து காரை பறிமுதல் செய்த போலீசார் ஓட்டுநரிடம் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே சக நண்பர்களால் கொலை செய்யப்பட்ட இளைஞர்களின் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த வாரம் கச்சூர் பகுதியைச் சேர்ந்த ஜானகிராமன், ஆகாஷ் ஆகிய 2 இளைஞர்கள் மாயமான நிலையில் சக நண்பர்களால் அவர்கள் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதில் காமேஷ், மணி ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் நல்லபாண்டி என்பவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இதனிடையே கைது செய்யப்பட்டவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஊத்துக்கோட்டை சார் பதிவாளர் அலுவலக பின்புறத்தில் புதைக்கப்பட்டுள்ள இளைஞர்களின் உடல்களை தோண்டி எடுத்து விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் உறவினர்கள் மறியல் போராட்டம் நடத்தினர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் படகு குழாமில் வரும் 28ஆம் தேதி முதல் படகு சவாரி இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றால அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் குளிக்க தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். சுற்றுலா பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் படகு குழாமில் படகு சவாரியை தொடங்குவதற்கான பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்காக படகுகளுக்கு வர்ணங்கள் தீட்டப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே அரசு பேருந்து ஓட்டுநருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையில் பேருந்தை சாதுரியமாக நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. தம்மம்பட்டியிலிருந்து கெங்கவல்லி நோக்கி சென்ற 20க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்தை செல்வராஜ் என்பவர் ஓட்டினார். கூடமலை பகுதியில் பேருந்து சென்றபோது திடீரென ஓட்டுநர் செல்வராஜுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. இதில் சுதாரித்துக் கொண்ட செல்வராஜ் மெதுவாக பேருந்தை இயக்கி கூடமலை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பு நிறுத்திவிட்டு சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார். ஓட்டுநரின் சாதுரியத்தால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது.
தாம்பரம் அருகே கட்டிடம் இடிந்து விழுந்து இளைஞர் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சென்னை தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கம் துளட்சுமி நகர் ராஜீவ்காந்தி தெருவில் பாஜக நிர்வாகி ஜானகிராமனின் வீடு மாநகராட்சி அனுமதியின்றி இடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணியில் திருப்பத்தூரை சேர்ந்த காளியப்பன் என்ற 22 வயது இளைஞர் ஈடுபட்டிருந்தார். உரிய பாதுகாப்பு இல்லாததால் கான்கிரீட் ஷேடு இடிந்து விழுந்ததில் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த சிட்லப்பாக்கம் போலீசார் உடலை கைப்பற்றி பாஜக நிர்வாகி ஜானகிராமன், மேஸ்திரி மில்லர் ஆகியோரை கைது செய்தனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே அனுமதியின்றி செயல்பட்ட 2 குவாரிகளுக்கு 15 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. உரிமம் முடிந்த பிறகும் சுரங்க செயல்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்றது மற்றும் அனுமதி அளிக்கப்பட்ட அளவை மீறி வளங்களை எடுத்ததற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அபராதங்களை 30 நாட்களுக்குள் செலுத்தாத பட்சம் அவர்களின் சொத்துகள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் வருவாய்த்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. உதகை அருகே வனப்பகுதியில் ஹாயாக உலா வந்த கரடியின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. முதுமலை புலிகள் காப்பகம் வனப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக வனப்பகுதிகள் பசுமையாக காட்சியளிக்கின்றன. இந்நிலையில் மாயார் வனப்பகுதியில் கரடி ஒன்று சாலையில் ஹாயாக நடந்து சென்றது. இதனை பார்த்த வாகன ஓட்டிகள் தங்களது செல்போனில் வீடியோ பதிவு செய்து வெளியிட்டுள்ளனர். மேலும் சாலை ஓரங்களில் வன விலங்குகள் உலா வருவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வன விலங்குகளுக்கு எந்தவித தொந்தரவும் செய்யக்கூடாது என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். குன்னூர் அருகே ராணுவ பயிற்சி கல்லூரி வளாகத்தில் கரடி நடனமாடிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் சமீப காலமாக வன விலங்குகளின் எண்ணிக்கை அதிகரித்து உணவு தேடி குடியிருப்பு பகுதி மற்றும் நகர பகுதிகளுக்கு வருவது வழக்கமாகிவிட்ட நிலையில் குன்னூர் அருகே உள்ள ராணுவ பயிற்சி கல்லூரி வளாகத்தில் உலா வந்த கரடி ஒன்று அந்த வழியாக வந்த வாகனத்தை கண்டு தலைதெறிக்க ஓடியது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் கரடியின் நடமாட்டத்தால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரமாக பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தின் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கன்னியாகுமரியில் 2 மணி நேரமாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்படைந்தனர். அதனைத் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் உள்ள காளிகேசம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அங்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி அருகே குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த காட்டு யானையை விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக குடியிருப்பு பகுதிகளில் யானைகள் புகுந்து அட்டகாசம் செய்து வருகின்றன. இந்நிலையில் கிரிப்பாறை ரப்பர் தோட்ட குடியிருப்பு பகுதிக்குள் காட்டு யானை ஒன்று புகுந்துள்ளது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்து அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் காட்டு யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆபாசமாக நடனமாடி வீடியோ வெளியிட்ட கோயில் அர்ச்சகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அர்ச்சகர்களுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் அர்ச்சகர்கள் மீது பாரபட்சமின்றி கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே டிராக்டர் மீது கார் மோதிய விபத்தில் உடன்குடி பேரூராட்சி கவுன்சிலர் பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். உடன்குடி பேரூராட்சி 8வது வார்டு கவுன்சிலர் அன்புராணி மதுரை மருத்துவமனைக்கு செல்வதற்காக காரில் சென்றால் அப்போது இந்த விபத்தில் அவர் உயிரிழந்தார். மக்கள் பயன்படுத்த தகுதியற்ற 15 மாத்திரைகளுக்கு கர்நாடக அரசு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தின் உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்துகள் நிர்வாகத்துறை பொதுமக்கள் பயன்படுத்தும் அத்தியாவசிய மருந்து மாத்திரைகள் தொடர்பாக பரிசோதனை நடத்தியது. இந்த சோதனையில் 15 மாத்திரைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் கள் இறக்க அனுமதி அளிக்கப்படும் என தவேக தலைவர் விஜய் உறுதியளித்தால் 32 லட்சம் ஓட்டுகளை வாங்கித் தர நாங்கள் தயாராக இருப்பதாக கிராமணி மக்கள் முன்னேற்ற இயக்க பொதுச் செயலாளர் சந்திரசேகர் உறுதியளித்துள்ளார். மாப்போ சிவஞானத்தின் 120வது பிறந்த நாளையொட்டி சென்னை தியாகராய நகரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார்.
ஒடிசா மாநிலத்தில் உள்ள பூரியூரில் அமைந்துள்ள ஜெகநாதர் கோயிலில் ரத யாத்திரை திருவிழா வெள்ளிக்கிழமை தொடங்குகிறது. இதற்காக தேர்கள் உருவாக்கப்பட்டு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பூரி நகரின் மிக நீண்ட தெருக்களில் வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட 3 தேர்களும் அசைந்து செல்லும் காட்சியை கண்டு தரிசிப்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள். ரத யாத்திரையை முன்னிட்டு பூரி நகரம் விழாக்கோலம் பூண்டுள்ளது. இலங்கையில் மீண்டும் மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் படுகாயமடைந்து அனுராதபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இலங்கையின் அனுராதபுரம் திறப்பனை சாலையில் உள்ள கல்குளம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டதில் மிகந்தலை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் படுகாயமடைந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இலங்கை கொழும்புவில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு டீசல் ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கொழும்புவில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு டீசல் ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. கிளிநொச்சி குடமுருட்டி சாலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த டேங்கர் லாரி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சாலையில் கொட்டிய டீசலை வாளி குடங்களில் பொதுமக்கள் பிடித்துச் சென்றனர். இந்திய அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டிக்கான இங்கிலாந்து அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற்று 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இதனையடுத்து இரு அணிகள் இடையிலான 2வது போட்டி பர்மிங்காமில் ஜூலை 2ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டிக்கான இங்கிலாந்து அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் ஸ்டோக்ஸ், ஆர்ச்சர், ஜோ ரூட், டக்கோட் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். கிளப் அணிகளுக்கான 21வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா அணியை வீழ்த்தி இத்தாலி அணி வெற்றி பெற்றுள்ளது. பிரிவில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் இத்தாலியின் இன்டர் மிலன் அர்ஜென்டினாவின் ரிவர் பிளேட் அணியும் மோதின. பரபரப்பான இந்த ஆட்டத்தில் சிறப்பாக விளையாடிய இன்டர் மிலன் அணி 2-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. தமிழகத்தில் உலாவும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நடிகர் விஜய் ஆண்டனி வலியுறுத்தியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். போதைப் பொருட்களை யார் பயன்படுத்தினாலும் தவறுதான், அதில் நடிகர்கள் விதிவிலக்கு அல்ல என்று இயக்குனர் மாரி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். இயக்குனர் ஸ்ரீகணேஷ் இயக்கத்தில் 3 BHK என்ற திரைப்படம் உருவாக்கியுள்ளது. இந்த திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியம் திரையரங்கில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக மாரி செல்வராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த இயக்குனர் மாரி செல்வராஜ், போதைப் பொருட்களை யார் பயன்படுத்தினாலும் தவறுதான், அதில் நடிகர்கள் விதிவிலக்கு அல்ல என்று தெரிவித்தார்.